உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னங்க, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. வீட்டில் நம்ம ஒய்ஃப் நம்மக்கிட்ட பேசுறது, டே தம்பி, என்னடா நீ பாட்டுன்னு ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்க, கொஞ்சம் யோசி, என்னன்னு உட்காந்து முடிவு பண்ண, எடுத்தேன் கவுத்தெல்லாம் முடிவு பண்ணாத. இது நம்மளோட அப்பா அம்மா இந்த மாதிரி நம்மக்கிட்ட சொல்கிறது. ஒரு கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறோம், அது காராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். சரி, நம்ம என்னென்னு கொஞ்சம் வீட்டில் யோசனை பண்ணிட்டு நான் கலந்து பேசிட்டு வந்து சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஷாப்பில் சொல்லிட்டு வந்துடுவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உட்காடுறோம், ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறோம். டே, என்னடா நீ பாட்டுன்னு எடுத்தங்க கவுத்துன்னு முடிவு பண்ணுற, இந்த மாதிரிலாம் பேசாத, கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு பண்ணு, எதுவுமே இப்படிலாம் பண்ணக்கூடாதுரா. இது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த மாதிரி யோசித்து முடிவு பண்ணுங்க அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும் தானே. இப்போ யோசித்து முடிவெடுங்க, ஒரு 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் அப்படின்ற இந்த புத்தகத்தில் யோசித்து முடிவெடுங்க அப்படின்றது வந்து ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கண்டென்ட்டாக நம்ம இதை பார்க்குறோம். ஸோ ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆங்கில கவிஞர், அவருக்கு இப்போ ஒரு பேர் வச்சிடலாம், நம்ம கிங்கு அப்படின்னு ஒரு கிங் வச்சிடலாம். அவருக்கு வந்து எங்கே போனாலும் அவர் கூட வந்து ஒரு 6 வேலைக்காரங்க வருவாங்க. எந்நேரமே அவர் கூட இந்த 6 வேலைக்காரங்களும் கூடவே இருப்பாங்க. மிகவும் நேர்மையாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் இவங்க சொல்லி தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்லுவார். அப்போ முதலாளிக்கே பாடம் சொல்லும் வேலைக்காரர்களா யாரா அவங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அந்த 6 பேர் யார் தெரியுமா? ஏன், எப்படி, எது, எப்போது, எங்கே, யார். இந்த 6 கேள்வி தான் அந்த கிங் வந்து தன்னுடைய விசுவாசமான வேலைக்காரங்களா சொல்கிறாரு. அப்போ உண்மையாகவே வந்து அந்த 6 பேர் வேலைக்கு வச்சிடல, இந்த 6 பாயிண்ட்டை தான் அவர் வச்சுக்கிறாரு. காரணம் என்னென்னா, எந்த விஷயத்துலையும் இந்த 6 கேள்விகளை நம்ம முன்னாடி வச்சு கேட்டால் போதும், அதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்மளால் செஞ்சிட முடியும். இப்போது இந்த கேள்வியை நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டு அப்படியே சோம்பேறித்தனமான பழக்கத்துக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அப்போ அதுக்கப்புறமா நம்மளால் அந்த மயக்கத்திலேருந்து வெளியே வரவே முடியாது. இந்த விஷயத்த நாம் இங்கே பார்க்குறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருப்பாங்க, பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய பண்ணையாரா அதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய முதலாளி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அப்போது அந்த நிறுவனத்தில், ஒரு பெரிய சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் பெரும்பாலான விஷயங்கள் அவர் தான் நேரடியாக முடிவு எடுப்பார். பெரிய முதலாளி எடுக்கிற முடிவு தான் யாரும் மறுத்து பேச முடியாது, எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது. அப்படியே சொல்கிறத கேட்டும் போகணும். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நான் என்ன செய்கிறதுங்க, எல்லாம் மேலெடுத்து ஊத்துருவே, அவ்வளோதான். அப்போ அதுதான் இறுதி முடிவு, அதுக்கு மேலே ஒரு பேச்சு கிடையாது. அப்போ இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கு இன்றைக்கி இருக்கிற கம்பெனிஸில். என்ன அப்படின்னா, இந்த முதலாளித்துவம்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஒழித்து அதுக்கு பதிலாக வந்து ஒரு மேனேஜர்ஸ் அப்படின்ற மாதிரி மேனேஜர் கேட்டகரியை கொண்டு வராங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த மேனேஜரும் எப்படி முடிவெடுக்கிறாரு அப்படின்றது ஒருத்தனுக்கும் தெரியாது. ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு முதலாளிகளை போலவே மரியாதை அப்படியே பயங்கரமாக வந்துடும். இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களை எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து யோசித்து பார்த்தா யாருக்குமே அதுக்கு ஒரு பதில் தெரியாது. இவங்கெல்லாம் எப்படி முடிவெடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ புதுசாக வர யாராலுமே அவங்களோட வேலையை வந்து ஈஸியாக செஞ்சிட முடியாது. இப்போது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தை வந்துட்டு எப்படி முடிவெடுக்கிறது, இங்கே தான் வந்து டிசிஷன் மேக்கிங், அதாவது ஒரு சயின்ஸ் படி சொல்லணும்னா சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அது வந்து விட்டுருவாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க நிறைய பேர். இப்போ எந்த ஒரு பிரச்சனையிலும் முடிவெடுக்கிறவர் என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுறாங்க அப்படின்றது ஒரு தெளிவாக இருக்காது. அதை தெளிவுபடுத்தினா அவங்கவுங்க போக்கில் ஒரு விஷயத்த ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போது இதுக்கு தான் வந்து டிசிஷன் அனலைசிஸ் அண்ட் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு தனி ப்ராசஸ் ஏரியாவே இருக்குது இந்த 5 ஸ்டார் தரத்தில். இப்போது ஒரு முடிவெடுக்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெருசாக யாருமே அதை வந்து கண்டுக்கிறது இல்லை. இதில் என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படி ஒரு அலட்சியமாக அப்படியே சைலண்ட்டாக அப்படியே இருந்துடவும் முடியாது. ஒரு பெரிய மேனேஜரு, அவருக்கு கீழே இன்னொரு ஜூனியர் மேனேஜர் ட்ரைனிங்க்கு வராருன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து
தொழிற்சாலையில் வந்து ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. எனக்கு வந்து சம்பளம் உயர்த்தினா தான் நாங்கள் வந்து வேலைக்கு வருவோம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இந்த நிலைமையில் வந்து அடுத்து என்ன செய்யலாம், இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு வந்து தீர்மானிக்க வேண்டியது யார்? அந்த பெரிய மேனேஜர். இப்போ அவரும் வந்து தன்னோட பொறுப்புலேருந்து தவறதில்லை. அப்படியே தலையில் உட்காந்து கையை வச்சு யோசிச்சு அப்படியே யோசிச்சு பார்ப்பாரு. டக்குன்னு ஓகே, இப்போ நம்ம இது இந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்துருவார். அப்போ எந்த அடிப்படையில் இவர் இந்த முடிவுக்கு வராரு, சுற்றி இருக்கிற யாருக்கும் புரியல. இப்போ அவங்கள விட்டுருங்க. இப்போது தன்னுடைய முடிவை எதன் அடிப்படையில் எடுக்கிறோம் அப்படின்றது அவருக்கே தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. இப்போ பல மேனேஜர்ஸ் வந்து தங்களுடைய பதவியை கூடவே ஒரு ஒளிவட்டமாக இலவசமாக கிடைக்கும் பாரு, அதாவது ஒரு லைட் எரியுன்னு சொல்லுவாங்க டப்புன்னு மண்டையில், அந்த மாதிரி ஒரு தலைக்கு பின்னா ஏதோ ஒரு சுற்றி நிற்கிற மாதிரியே ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிப்பாங்க. இப்போது நிஜமாகவே வந்து அந்த மேனேஜர் வந்து அவருக்கு ஒரு விசேஷமான ஒரு பவர் இருக்குமா, இல்லை அவருக்கு வந்து டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து திடீர்னு பொங்கி விழிஞ்சிருமா? சரி, இன்னைக்கு இந்த விஷயத்த வந்து ஏதோ சரி பண்ணிட்டாரு, இப்போ நாளைக்கோ இல்லை அடுத்த நாளோ இந்த ஒளிவட்டம், இந்த பல்ப் எரியுது இல்லை, அந்த மாதிரி பல்ப் எரியுதை வந்து டப்புன்னு எரியல. அப்போ அவர் எப்படி முடிவெடுப்பார்? ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லா தீர்வுகளுக்கும் எங்கிருந்தோ வரும் ஒரு கண்மூடித்தனமான அதாவது ஐடியாவை அப்படியே செஞ்சுட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய கம்பெனிஸ் வந்து நமக்கு வந்து சம்பளம் கொடுக்கல. ஒரு பிரச்சனையை ஆழமாக யோசித்து நம்ம திறமை, அனுபவம், மற்றவங்களோட ஐடியாஸு, இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அப்போ தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்படி இல்லாமல் சும்மா கண்மூடித்தனமாக எதையோ முடிவு வச்சுட்டு அப்படியே தம்மால் முடிவு பண்ணிட்டு தற்காலிகமாக ஒரு பலன் தர்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா ஹீன்னு பல்ல இழிச்சிடும். இப்போ நமக்கு கீழே ஒரு ஜூனியர் மேனேஜர் ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அவர் பாவம் இல்லையா, அவர் ஒரு ட்ரைனிங் பண்ணுறதுன்னு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும், எந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு அவரும் வந்து நம்ம உட்கார வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை மற்றவங்ககிட்ட அதை கேட்டு முடிவு பண்ணலாம். நீங்கள் பாட்டுன்னு ஒரு ஞான திருஷ்டி மாதிரி, ஞான சூன்யம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இதான்பா ஒரு விஷயம், இதான் முடிவு, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்போ அவன் கீழே இருக்கிற ஜூனியர் எப்படி அதை வந்து கற்றுப்பான்? ஸோ இதுதான் முடிவுகள் வந்து எப்போவுமே அறிவுபூர்வமாக சிந்திச்சு எடுக்கப்படுறதா இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பெரிய விஷயமாலாம் இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நம்ம அந்த கிங்கு பார்த்தோம்ல, அவர் வந்து 6 வேலைக்காரங்களை நான் எப்பவுமே கூட வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. யார் அந்த வேலைக்காரங்க? ஒன்று ஏன், எப்படி, எது, எப்போது, எங்கே, யார், இந்த 6 கேள்விங்களை திரும்ப திரும்ப கேட்டு அதில் கிடைக்கிற பதில தான் ரொம்ப நிதானமாக சிந்திச்சு எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கண்டிருக்கார் அந்த கிங்கு. அப்போது அந்த முடிவு எடுக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா, கலை, அது ஒரு கலை. இப்போ முடிவு எடுக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கலை. அப்படி ஒரு முடிவு எடுங்க. இதுக்கு பல நுணுக்கங்கள், உத்திகள், வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ இங்கே பார்க்கலாம். அது என்ன விஷயம்னா பிஎம்ஐ அப்படின்னா, அதாவது நம்மளோட வந்து நாம் சந்திக்கிற எந்த பிரச்சனை எதுவாக அதில் வந்துட்டு போட்டோம், அதுக்கு நிச்சயமாக ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குழப்பமே இல்லாமல் நம்ம தெளிவாக சொல்லலாம். இப்போ வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, வேர்த்து கொட்டுது, போர் அடிக்குது, இன்னும் எவ்வளோ மணி நேரம் என்ன தான் செய்யலாம், என்னடா ஃபுல்லாக இன்றைக்கி ஷட் டவுன் வேறு சொல்லிட்டாங்களா, சரி ஓகே, சரி வெளியே எங்கேயாவது போகலாமா ஜாலியாக, அது வந்து அப்படி ஒரு யோசிக்கிறோம். ரெண்டாவது வந்து இல்லை இங்கேயே படுத்து தூங்கலாம். அப்புறம் சரி எதுவும் இல்லையா, சரி அப்படி வராண்டாவில் உட்காந்துக்கிட்டு சும்மா ஜாலியாக காற்று ஓட்டமாக உட்காந்து புக்கு படிக்கலாம். அப்புறமா சரி ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் இல்லை ஏதாவது பேசலாம், இல்லை ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம யோசிப்போம் இல்லையா. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு எங்கேருந்து வருது, எப்படி வருது? இப்போ இதுதான் வந்துட்டு பிஎம்ஐ. அதன் விரிவாக்கம் என்னென்னா ப்ளஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்டிங், அதாவது நல்லதா கெட்டதா இல்லை ஒரு சுவாரஸ்யமானதா, இதுதான் வந்து பிஎம்ஐ, அதாவது ப்ளஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்போ நம்ம கரண்ட் இல்லை, உட்காந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்க போகிறோம், என்ன போகலாம், சரி வெளியில் போகலாமா அப்படின்றது ஒரு யோசிக்கிறோம். இதுக்கு நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஓகே,
வெளியில் ஜாலியாக வெளில போகலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 மார்க் போட்டுக்கலாம். என்ன ஆகும், வெளில போகும்போது ஒரு நல்ல பாடி எக்ஸசைஸ் ஆகும், ஒரு நல்லா சாப்பிட்லாம், ஒரு வெளியில் போயிட்டு ஒரு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரலாம். இது வந்து ஒரு ப்ளஸ்ஸு 5 மார்க் போட்டுக்கலாமே. மைனஸ், ஒரு வேளை மழை பெஞ்சிச்சுன்னா கடுப்பாயிடும்ல, அது மைனஸ். இந்த டிராஃபிக்கில் எவன் வண்டி ஓட்டின்னு போவான், அது ஒரு மைனஸ். ஸோ அடுத்ததாக இன்ட்ரெஸ்டிங். ஸோ பிக்னிக் போகிறோம், வெளியில் போகிறோம், சில நண்பர்களை பார்க்குறோம், புதிய அப்படியே ஒரு விஷயத்தை வந்து டெக்னாலஜியில் ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு விஷயங்களை பார்க்குறோம். அப்படியே வர வழியில் ஒரு ஷாப்பிங் செய்கிறோம். இது வந்து இதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போது ப்ளஸ்ஸுக்கு வந்து என்ன சொன்னோம், ஜாலியாக வெளில போகிறோம், ஒரு எக்ஸசைஸ் ஆகும், நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஒரு 3 மார்க் 8 மார்க் போட்டுக்கலாம். இதுக்கு மைனஸ், மழை பெஞ்சா என்ன பண்ணுறது, அது ஒரு மைனஸ். இந்த டிராஃபிக்கில் எவன் வண்டி ஓட்டுவான், அது ஒரு மைனஸ், அதுக்கு ஒரு மைனஸ் 5 மார்க் போட்டுக்கலாம். ஸோ இந்த மார்க் போடுறதுன்றது வந்து நான் சும்மா பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த வந்து பெருசாக கணக்கில் எடுத்து என்ன மார்க் எப்படி போடணும்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்படியே இதை பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நம்மளா ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கிறது தானே. இப்போ நம்ம இந்த மார்க் போட்டோம்ல, இதை நம்ம மார்க் போட்டதில் வந்துட்டு எது இன்றைக்கி கரண்ட் இல்லை, வீட்டிலேயே உட்காந்து தூங்கினா நமக்கு செலவு கம்மி தான். என்ன ஆகும், ஒரு சோம்பேறித்தனமாக இல்லை ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வெளியில் உட்காந்து புக் படிக்கலாமான்னு நினச்சது, அதுவும் ஓகே தான், ஒரு அறிவை வளர்த்துக்கொள்கிற ஒரு விஷயந்தான். இது எல்லாமே ஓகே தான். இப்போ வெளியில் போகிறோம், ஜாலியாக ஒரு உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்தது, ஏதாவது சாப்பிட்றோம், நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களை பார்க்குறோம், என்னமோ பண்ணுறோம், பார்த்துட்டு வந்துடுறோம். அது செலவும் ஆகும், அதே நேரத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஒரு ப்ளஸ். இப்போ மைனஸ்ன்னு பார்த்ததுன்னா அது மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, டிராஃபிக் என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம மைனஸாக நினைக்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா, வெளில போனால் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், ஒரு சினிமாவுக்கு போகலாம், இல்லை ஒரு ஷாப்பிங் போகலாம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம், நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வெளில வரலாம். இது வந்து நம்மளுடைய ஆசைகள், நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஆசைகள். இப்படி இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளே நமக்குள்ளே ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, இவங்க கூட நம்ம போகலாமா. இப்போ ஒரு 4 வெளில போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறோம் அப்படின்னா, இவங்க கூட நம்ம போனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும், நமக்கு என்ன மைனஸாக இருக்கும், இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடக்கும் அப்படின்றது தான் இப்போது நம்ம இங்கே பார்க்கணும். அப்போது ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு தெளிவான முடிவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதை நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 6 பேர் நம்ம வேலைக்கு வச்சுருக்கோன்னு சொன்னல, அந்த 6 பேரை எப்போவுமே நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒரு முடிவு எடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அக்கப்பக்கத்து வீட்டுக்காரங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களா, இல்லை நம்மளோட விஷயங்களில் கூடவே இருக்கிற வேறு ஏதாவது புத்தகமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாம் எந்த விஷயங்களை முடிவு எடுத்தாலுமே நம்ம ஒரு தெளிவான ஆழமான ஒரு முடிவு எடுக்கிறோம். எங்கேருந்து எடுக்கிறோம், ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா ஏன், எப்படி, எது, எப்போது, எங்கே, யார், இந்த 6 பேரை கண்டிப்பாக உங்களை கூட கூட்டு போயிட்டே இருங்க. அப்புறமா உங்களுக்கு கீழே இருக்கவங்களோ மற்றவங்களையோ இவங்ககிட்ட ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். எல்லாரும் அனலைஸ் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு தீர்மானமாக யோசித்து முடிவெடுங்க.